அர்ஜென்டினா நாட்டிலே நான் ஆலிவ் ஆயில் கார்டன் வாங்கினேன். ஆஸ்திரேலியாவிலே தோட்டம் வாங்கினேன். பப்புவா நியூகினியிலே 2 லட்சம் ஏக்கரிலே பாம் கார்டனை உற்பத்தி செய்தேன். ஓகே, இந்தியாவிற்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தேவையான விவரங்களை வேலை செய்ய ஆரம்பித்தேன். நீங்களே கொஞ்சம் போக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? போக்கஸே பண்ணலையே, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? போக்கஸ் மிஸ் பண்ணது கிடையாது. டெக்னிக்கலா சொல்ல, காலையிலே பல் துலக்கும் போது அந்த பல் துலக்கிறத மட்டும் நினைங்க, அதுக்கு பேர் தான் போக்கஸ். நீ மசால் வடை சாப்பிடும் போது அந்த மசால் வடையை அனுபவித்து சாப்பிடு, அது போக்கஸ். உறங்கும் போது அந்த உறக்கத்திலே போக்கஸ் பண்ணு. நீங்க உறக்கம் பண்றீங்க, மசால் வடை சாப்பிடுறீங்க, சோ டீஃபோக்கஸ் கிடையாது. எந்த ஆக்டிவிட்டியை செய்கிறோமோ அதிலே போக்கஸ் பண்ணு. அப்புறம் போக்கஸ்ன்றது பார்வை மட்டுமல்ல, அதை பற்றி முழுமையாக படி, ஆர்வமாக்கு. Be passionate about that. ஒரு ஆண்டர்பிரினருக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? சேல்ஸா, இல்ல ஃபைனான்சியல் கல்ச்சரா, இல்ல நெட்வொர்க்கிங்கா? ஒரு அழகான பெண்ணுக்கு முடி முக்கியமா, முகம் முக்கியமா, கால் முக்கியமா, இடை முக்கியமான்னு கேட்கறதுக்கு இது எல்லாமே எசென்ஷியல்ஸ். 3மே தேவை. ஆனா இந்த 3ம் உனக்கு சரி, உனக்கு கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உனக்கு ஐடியா தெரிஞ்சா மட்டும் போதும். பினான்ஸுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹையர் பண்ணிக்கலாம். நீங்க லீலா ஹோட்டல்ல இன்டர்வியூ, நீங்க லீலா ஹோட்டலுக்கு வரணும், உங்ககிட்ட காது இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூபர் ஹையர் பண்ணிக்கங்க. ஓகே, அதுக்கான ஆட்கள் அது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும், உங்க டெஸ்டினேஷன் எங்கன்னு தெரியணும். உங்களுக்கு லீலா ஹோட்டலுக்கு போகணும்ன்றது தெரியணும். அது தெரியாம யூபர் ஹையர் பண்ணி கார்ல உட்காந்துக்கிட்டு எங்க போகணும்னாக்கா அது மாதிரிதான் வாழ்க்கையை இறக்குறீங்க. போற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா வழி, போகும் இடம் தெரிந்தால் வழி தெரியும். இப்போ ஏர்செல் ஆரம்பிச்ச காலகட்டங்கள் பத்தி பேசுறப்ப சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நீங்களே நேரா கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது சிறு கிராமங்கள்ல எல்லாம் போயிட்டு அது மாதிரி டிவைஸ் எல்லாம் இப்ப பார்த்தது இல்லை, போன் பண்ணி கொடுத்து இருந்தா உன் பேரண்ட்ட பேசி அந்த எக்ஸைட்மெண்ட்ஸை இது பண்ணுவீங்க. நீங்களே கிரவுண்ட்ல பண்ணுவீங்க. தவறில்லை, அதை எப்பவும் பண்றேன். இல்ல, அதுதான் கேட்கிறேன். அந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் எப்படி வந்தது? ஐடியாக்களே கிடையாது. மற்றவர்களுக்கு எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை என்றால் அது என் தவறு. சிவசங்கரன் அப்படின்னாலே 2 விஷயம் ஸ்டாண்டர்டா சொல்லுவாங்க: ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங், அக்ரெசிவ் சேல்ஸ். இது 2 அவருடைய மாடல் அப்படிவாங்க. டக்குன்னு முடிவெடுப்பாரு. அதுல கொஞ்சம் மாற்றம். ஃபாஸ்ட் டெசிஷன் உண்மை, ஆனால் நான் விற்பதில்லை. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, மக்களுக்கு அவங்களுக்கே தெரியாத ஒன்று தேவைப்படும் பொழுது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வேன். என் பொருட்கள் எல்லாம் விற்பவைகள் அல்ல, வாங்குபவைகள். நான் இப்போது ஃபாஸ்ட் பார் பண்றேன், அதை மக்கள் வாங்குவார்கள். they buy my product, I don't sell my product. சோ அவங்களுடைய தேவைகளை நம்ம அதை புரிஞ்சு அதை மார்க்கெட் இல்ல இருக்கிறது என்று சொல்வேன். நான் இதுவரையில் எனக்கு 67 வயசாகுது. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என்கிட்ட இதை வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்ட ஒன்னாலும் வாங்கிக்கங்கன்னு. நாம விற்கவே வேண்டியது இல்லை. உங்கள் பொருள் தரம் உயர்ந்ததாக இருந்தால் நீங்கள் விற்பதில்லை. ஈலான் மஸ்க் அந்த டெஸ்லா கார் பண்ண போது போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் விக்கல. ப்ராடக்ட் நல்லா ப்ராடக்ட் நீங்க சொல்றீங்க, ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராடக்ட், சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா. ஓகே, மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல. மக்களுக்கு முதல்ல கோபம் வரும், ஆனா அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன உடனே அவங்களே எல்லார்கிட்டையும் சொல்லி பண்ணுவாங்க.